பார்க்க போகிறது வந்து 7th வந்து டெஸ்ட் நம்பர் 1 இயல் 1லேருந்து 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, பகைவரை வென்றதை பற்றி பாடும் சிற்றிலக்கிய வகையை தேர்ந்தெடு. பகைவரை வென்றதை பற்றி பாடும் சிற்றிலக்கிய வகையை தேர்ந்தெடு. ஆன்சர் பரணி. பகைவரை வென்றதை பற்றி பாடும் சிற்றிலக்கிய வகையை தேர்ந்தெடு. பரணி. 96 சிற்றிலக்கியங்களில் 1 பரணி. கொஸ்டின் நம்பர் 2, மொழியின் முதல் நிலை எது? மொழியின் முதல் நிலை எது? ஏ. பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை எது? பேசுவதும் கேட்பதும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுவதும் வேண்டும். இவ்வரி யாரால் பாடப்பெற்றது? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுவதும் வேண்டும். இவ்வரி யாரால் பாடப்பெற்றது? ஆன்சர் பி. புரட்சி கவிஞர். கொஸ்டின் நம்பர் 4, மனிதர்களின் சிந்தனையை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உதவும் கருவி எது? மனிதர்களின் சிந்தனையை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உதவும் கருவி எது? மொழி. மனிதர்களின் சிந்தனையை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உதவும் கருவி எது? மொழி. கீழ்கண்டவற்றில் சார்பெழுத்து வகையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் சார்பெழுத்து வகையை தேர்ந்தெடு. ஆன்சர் டி. அனைத்தும். கீழ்கண்டவற்றில் சார்பெழுத்து வகையை தேர்ந்தெடு. ஆன்சர் டி. அனைத்தும். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யார்? உடுமலை நாராயண கவி. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது டேஸ் என்பர். மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது டேஸ் என்பர். மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது டேஸ் என்பர். ஆன்சர் டி. பேச்சுமொழி. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது டேஸ் என்பர். பேச்சுமொழி. ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். எழுத்து ஆகும். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். எழுத்து ஆகும். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். எழுத்து ஆகும். குறில் எழுத்துக்களை குறிக்கும் கீழ்கண்டவற்றில் எந்த அசை சொற்களை பயன்படுத்துகிறோம்? குறில் எழுத்துக்களை குறிக்கும் கீழ்கண்டவற்றில் எந்த அசை சொற்களை பயன்படுத்துகிறோம்? ஏ. கரம். குறில் எழுத்துக்களை குறிக்கும் கீழ்கண்டவற்றில் எந்த அசை சொற்களை பயன்படுத்துகிறோம்? ஏ. கரம். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் குமரன். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் குமரன். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. அருகாமை அருகில். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. அருகாமை அருகில். கீது என்பது எந்த சொல்லுக்கான வட்டார மொழிச்சொல் ஆகும்? கீது என்பது எந்த சொல்லுக்கான வட்டார மொழிச்சொல் ஆகும்? ஆன்சர் பி. இருக்கிறது. கீது என்பது எந்த சொல்லுக்கான வட்டார மொழிச்சொல் ஆகும்? ஆன்சர் பி. இருக்கிறது. தனக்குரிய ஓசை குறையாமல் முழு அளவில் ஒலிப்பது. தனக்குரிய ஓசை குறையாமல் முழு அளவில் ஒலிப்பது. ஆன்சர் சி. முற்றிலுகரம். தனக்குரிய ஓசை குறையாமல் முழு அளவில் ஒலிப்பது. ஆன்சர் சி. முற்றிலுகரம். தமிழ் மொழியின் கிளைமொழி அல்லாதது தேர்ந்தெடு. தமிழ் மொழியின் கிளைமொழி அல்லாதது தேர்ந்தெடு. ஆன்சர் சி. சமஸ்கிருதம். தமிழ் மொழியின் கிளைமொழி அல்லாதது தேர்ந்தெடு. ஆன்சர் சி. சமஸ்கிருதம். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சி. நாமக்கல் கவிஞர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சி. நாமக்கல் கவிஞர். முக்கியமான கொஸ்டின். நெறி எனும் சொல்லின் பொருள். நெறி எனும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஏ. வழி. நெறி எனும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஏ. வழி. நெறி எனும் சொல்லின் பொருள் வழி. கீழ்கண்ட நூல் வகையில் இசைப்பாடல் வகையை சேர்ந்த நூலை கண்டறிக. கீழ்கண்ட
கீழ்கண்ட நூல் வகையில் இசைப்பாடல் வகையை சேர்ந்த நூலை கண்டறிக. பரிபாடல். கீழ்கண்ட நூல் வகையில் இசைப்பாடல் வகையை சேர்ந்த நூலை கண்டறிக. பரிபாடல். மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? வட்டார மொழி. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? வட்டார மொழி. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? வட்டார மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு டேஸ் வடிவம் இன்றியமையாதது. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு டேஸ் வடிவம் இன்றியமையாதது. எழுத்து. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு டேஸ் வடிவம் இன்றியமையாதது. எழுத்து. ஒரு மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியன ஆகும். ஏ படித்தல், பி கேட்டல், சி எழுதுதல், டி வரைதல். மொழியின் முதல் நிலை டேஸ் ஆகியனவாகும். ஏ படித்தல், பி கேட்டல், சி எழுதுதல், டி வரைதல். கமெண்ட் யுவர் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பின் பண்ணப்படும். லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இந்த வீடியோவில் திருத்தணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.